எல்லாருக்கும் வணக்கங்க. நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே வந்து கேகேஆரை ஃபேஸ் பண்ணுறாங்க. சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 9th இருக்காங்க. கேகேஆர் வந்து 6th இருக்காங்க. சிஎஸ்கே வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து டூ ஆர் டை தான். ஒன்று ஜெயிச்சா உள்ளே இருக்கலாம், இல்லைன்னா தோத்தா வந்து பிளே ஆஃப்க்கு வரதுனா ரொம்ப கஷ்டம். இதோட மூட்டை கட்டிட்டு இந்த சீசன் ஐபிஎல்ல முடிச்சிக்க வேண்டியதான். சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் வந்து சேப்பாக்கில் ஆடுறாங்க. சேப்பாக்கில் வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் விக்கெட்டாக தான் இருக்கும். சிஎஸ்கே வந்து பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ணி ஆகணும். எல்லாரும் சொல்கிறாங்க அந்த அன்பு கமோஜ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க பிளேயிங் லெவனில். கமோஜ் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு. அவர் போன வாட்டி மும்பைக்குன்னா விளாண்டவர், 5 விக்கெட்னா எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்சில். எல்லாரும் சொல்கிறது வந்து அந்த கம்போஜ் எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்போஜ் விளாட வைப்பாங்களா இல்லை வைக்க மாட்டாங்களா என்னன்னு தெரில சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு. இந்த சௌத்ரி அவர் தான் விளாட்றாரு ஃபாஸ்ட் பவுலிங்கு. அவர்னா வச்சுன்னா பவுலிங்கே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்கன்னே தெரில மேனேஜ்மெண்ட்டு. இந்த வாட்டி டூ ஆர் டை மேட்ச் சிஎஸ்கே. ஒன்று ஜெயிச்சா டோர்னமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற சான்ஸ் அதிகம் உண்டு. ஏன்னா ஏற்கனவே 5 மேட்ச் ஆட்டாங்க. 5 மேட்ச்சில் 4 லாஸ்ட்டு, ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சும் தோற்று போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சிஎஸ்கேவால். கண்டிப்பாக டோர்னமெண்ட்டு விட்டு வெளில வந்துடுவாங்க. மெயினாக சிஎஸ்கேக்கு வந்து நிறையா ட்ராபேக்ஸ் வந்து பவர் ஹிட்டர்ஸ் கிடையாது. அந்த பவர் ஹிட்டர் இல்லாதனாலே பெரிய பிரச்சனையாக இருக்குது சிஎஸ்கேக்கு. பவர் ஹிட்டர்ஸும் இல்லை. இந்த டீம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து 15 ரன் 10 ரன் வித்தியாசத்தில் தான் தோக்குறோம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. அது வந்து பாயிண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பவர் பிளேயில் அடித்தா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். பவர் பிளேயில் யாருமே அடிக்கிறதில்ல. அடிக்கிற மாதிரி பிளேயர் கிடையாது உங்கள்கிட்ட. நடுவுலேயும் பவர் ஹிட்டர் கிடையாது. தோனி வந்து கடைசியில் மட்டும் 20 ரன் 30 ரன் 20 ரன் அடிக்கிறாரு. 2-3 சிக்ஸ் அடித்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு தவிர மற்றபடி மேட்சை வின் பண்ணுற மாதிரினா தெரில. ஏற்கனவே ஏகப்பட்ட இதில் இருக்காங்க ஃபேன்ஸ்னால், செம்ம ஆங்கிரியாக இருக்காங்க ஃபேன்ஸ்னால். இன்னும் இதே மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாக போயிடும். அப்புறம் நாளைக்கு வந்து கேகேஆரை வந்து ஜெயிக்கிறதுனா பெரிய சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அவங்களும் பெரிய டீமு. அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் 6th இருக்காங்க. 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க. பட் ஆனால் அவ்வளோ நல்லா 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க கேகேஆர். பட் ஆனால் அவங்களும் நல்ல விளையாடக்கூடிய டீம். அவங்கள்ட்ட எல்லாமே உண்டு. பவுலிங்லாம் உங்களுக்கு யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். கேகேஆரில் வருண் சக்கரவர்த்தி இருக்கார், சுனில் நரேன் இருக்கார், ஹர்ஷித் ராணா இருக்கார், வைபவ் இருக்கார். அவங்க பவுலிங்கை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. பேட்டிங் அதுக்கு மேலே சூப்பராக வச்சுருக்காங்க. குவிண்டன் டிக்காக்கும் சுனில் நாராயணும் சூப்பராக ஆடுறாங்க. அப்புறம் அஜிங்கே ரஹானே இருக்கார். அப்புறம் அந்திரீஷ் ரகுவஞ்சி, அவர் யங்ஸ்டர் சூப்பராக அவரும் ஆடுறாரு. ஆண்ட்ரூ ரசல் மட்டும்தான் இன்னும் ஃபயர் ஆகலை. அவரும் ஃபயர் ஆனால் நல்லாயிருக்கும். நாளைக்கு மேட்ச் வந்து செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும். சிஎஸ்கேக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம் இருந்தாலும் நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். சிஎஸ்கே வந்து அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் இருக்க முடியும். தோத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு இந்த பிரச்சனையாக இருக்குது. வால்வாசாவா மேட்ச்சு ஜெயிச்சா டோர்னமெண்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வர ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சா மட்டும்தான் சிஎஸ்கேவால் டோர்னமெண்ட்டுக்குள்ளே இருக்க முடியும். தோற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது நாளைக்கு தோற்றுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 6 மேட்சுக்கு வந்து 1 தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏற்கனவே 5 மேட்ச் விளாண்டு 4 தோற்றுட்டாங்க, 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கும் தோற்றுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். சிஎஸ்கே வந்து இந்த மேட்சை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக ஆடணும். நாளைக்கு சொல்லுங்கள், சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா இல்லை தோப்பாங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளேயிங் 11 வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் சிஎஸ்கேக்கு. கட்டாயம் வின் பண்ணுற மேட்சாக இருக்கணும். இல்லை டூ ஆர் டே தான் அவங்களுக்கு. சிஎஸ்கே தோத்தாங்கன்னா டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். ஜெயிச்சா ஏதாச்சும் சான்ஸ் இருக்குது. அது ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் சிஎஸ்கேக்கு வந்து நாளைக்கு மேட்ச் வந்து ஒரு டூ ஆர் டே தான். அந்த சைடு கேகேஆர் பயங்கர டீமை அடிக்கிறதுனா பெரிய விஷயம். கேகேஆரை ஒழுங்காக விளாண்டா தான் கேகேஆர்னா வின் பண்ண முடியும். சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா நல்ல டீமை செலெக்ஷன் பண்ணி நல்ல ஸ்குவாடை போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது சிஎஸ்கேவால். கரெக்டான 11 சூஸ் பண்ணுங்கள். பவர் ஹிட்டர்ஸ் யாராச்சும் இருந்தால் போடுங்க 11ல். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த 10 ரன் 20 ரன் வித்தியாசத்தில் தான் தோக்குறோம்னா சொல்லாதீங்க. ஃபேன்ஸ் ஏகப்பட்ட கோபத்தில் இருக்காங்க. நாளைக்கு மேட்சை ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள். நல்ல 11 போடுங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும்.